உறுப்பினர்கள் பாராளுமன்ற கதைப்பது போல் உப்பை இயந்திரத்தின் மூலம் உற்பத்தி செய்வதல்ல. இந்த காலநிலை உப்பு குறைவுக்கு காரணம் தேசிய மக்கள் சக்தி அல்ல, காலநிலைதான். காலநிலைக்கும் எங்கள் தேசிய மக்கள் சக்திக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த காலநிலையின் காரணமாகத்தான் தற்போது எமது நாட்டில் உப்பு தட்டுப்பாடு இருக்கிறது. இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி எமது நாட்டு மக்களுக்கு உப்பு தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கான இறக்குமதிகளை செய்து இந்த உப்புகளை இங்கு நாங்கள் மக்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு வருடங்களில் கூட தட்டுப்பாடு இல்லாமல் உப்பை மக்களுக்கு கொடுப்பதற்காக இறக்குமதி செய்து சிறந்த உப்பை கொடுத்திருக்கின்றோம். அதாவது எதிர்க்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு வாக்குகளை அவங்க பெற்றுக்கொள்ள முற்பட்டார்கள் என்றால், அதாவது பண அரசியலை கொண்டு வந்த அவர்கள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அதிகமான பணங்களை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் தண்ணி மோட்டர்களை கொடுத்து, சாமான் பார்சல்களை கொடுத்து அவர்கள் ஓட்டுகளை வாக்குகளை பெற்றார்கள். தேசிய மக்கள் சக்தி ஒரு ரூபாய் கூட செலவழிக்காமல், அதாவது எந்த அளவு என்றால் போஸ்டர்களோடு அடிக்காமல் இந்த அளவுக்கு வெற்றிகளை பெற்றுள்ளது. புத்தளம் தொகுதி மக்கள் இன்னும் தேசிய மக்கள் சக்தி கூட தான் இருக்கிறார்கள். அதாவது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கள்ள ஓட்டுகளை போட்டார்கள். எந்த அளவுக்கு போட்டார்கள் என்றால், பாடசாலைக்கு செல்கின்ற சிறுவர்களை அனுப்பி கள்ள ஓட்டுகளை போட்டார்கள். அதில் பிடிபட்டு 3 மாணவர்கள் தண்டனை அனுபவித்து 7 நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்து இப்போது வந்திருக்கிறார்கள். கள்ள ஓட்டு பெற்றதற்கான ஆதாரமும் போலீசில் இருக்கின்றன. ஆளும் கட்சியினர் சபையை அமைப்பதற்காக ஒரு பிரதிநிதிக்காக 25 லட்சம் வரையும் கொடுப்பதற்கு முன்வருகிறார்கள் என்று கூறிய பிரதேச நமது பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர்கள் தான் இந்த பண அரசியலை பழக்கி இன்னும் அவர்கள் தான் 25 லட்சம் அல்ல 50 லட்சமும் கொடுத்து இந்த பிரதேச சபை மந்திரிமார்களை உறுப்பினர்களை பெற்று சபை அமைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பணம் கொடுத்து இந்த சபையை அமைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று ஒரு நாளும் இவ்வாறான கேவலமான வேலையை தேசிய மக்கள் சக்தி எப்போதும் செய்யாது.